அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற, குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு. எல்லாருடைய வீட்லேயும் தங்கம்ங்கிறது ஒரு ஆபரணமோ ஒரு அழகுக்கோ கிடையாதுங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் தங்கம் விற்கிற விலையில் நமக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சேமிப்பு. நாளைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த தங்கம் ஏதாவது ஒரு வகையில் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நகையாக வாங்கி வைப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் காயினாக வாங்கி வைப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் சிறுக சிறுக அந்த தங்கத்தோட சேமிப்பு அந்த சீட்டு மாதிரி போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு வீட்டுக்கு ஒரு அவசர பணம் தேவை, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகுது, ஒரு ஸ்கூலுக்கான ஒரு அட்மிஷன் ஃபீஸுக்கு, இல்லை ஹஸ்பண்டோ இல்லை நம்மளே பிஸ்னஸ் பண்ணுறோம், அதற்கான ஏதாச்சும் ஒரு தொழில் டக்குன்னு ஒரு முடங்குது, ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஒரு பணத்தேவை வருது அப்படின்னா எல்லாருமே என்ன செய்கிறோம், டக்குன்னு நம்ம கையில் இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு போய் பேங்க்கில் போய் அடகு வச்சிடறோம். ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த நகை உடனுக்குடனே நம்ம எடுத்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு வராங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த நகை பல வருஷங்களாக அடகுலே தான் இருக்குது. வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளும். ஆனால் அந்த அடகு வைத்த நகையை மீட்க முடியவே இல்லை. எவ்வளோ பணம் கட்டினாலும் அந்த நகை மட்டும் அப்படியே அடகுலே இருக்கே, கொண்டு வரவே முடியலையே அப்படின்னு நிறைய இந்த ஒரு கவலை எல்லா பெண்களுக்கும் அந்த மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அடகில் வைக்கக்கூடிய அந்த நகையை நம்ம மீட்டு எடுப்பதற்கான எளிமையான நம்முடைய வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். நம்பிக்கையோடு நம்ம செஞ்சால் கண்டிப்பாக நம்முடைய அடகு வைத்த நகைகள் எல்லாமே மீட்டெடுக்கலாங்க. அப்படிப்பட்ட பதிவு தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நிறைய அந்த பணத்தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதில் சொந்தமாக நம்ம வருமானம் நம்ம போய் நகை வாங்குறவங்க ஒரு 25% பேர் தான் இருக்காங்க. பாக்கி 75% நம்ம சீட்டு கட்டுறது, வேறு ஏதாவது அப்படி சிறுக சிறுக வீட்டிலே நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயிற்றை கட்டி வாயை கட்டி அப்படி தான் தங்க நகைகள் எடுக்கிறோம். அதுவும் தங்கம் இப்போ போகின்ற அந்த ராக்கெட் விலைக்கு 1 பவுன் எடுக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கு 1/2 பவுன் தான் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா விலைவாசி ரொம்ப அதிகமாயிட்ருக்கு. அப்படி நம்ம எவ்வளவோ சிறுக சிறுக சேர்த்த நகைகள் ஆரம்ப காலகட்டத்தில் அது அடகுக்கு போயிடுச்சு. ஆனால் கொண்டு வர முடியல. எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும், நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணத்துக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்த்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட அடகு நகைகளை மீட்டெடுப்பதற்கான எளிமையான ஒரு 2 பரிகார முறைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு ஒரு வெள்ளிக்கிழமை தொடங்கணும். இது வளர்பிறையா தேய்பிறையா அப்படிலாம் எந்தவித கணக்கும் கிடையாதுங்க. ஒரு வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அதிகாலை நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி மாலை நேரம், சந்தியா காலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் விளக்கு வச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தையே பண்ணுங்கள். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு வெள்ளை கலரில் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேப்பருக்கு ஒரு மஞ்சள் குங்குமம், அதாவது அந்த பேப்பர் நம்ம பத்திரிகைக்கு எப்படி ஒவ்வொரு மூலையிலையும் மஞ்சள் வைப்போம், அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி, இல்லாட்டி முருகனுடைய ஓம்னு நீங்கள் போட்டுக்கலாம், பிள்ளையார் ஊனா போட்டுக்கலாம், அப்படி ஏதாவது போட்டுக்கலாம். அதற்கு கீழே உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர், குலதெய்வம் எந்த அம்பாளாக இருக்கட்டும், ஐயனார் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குலதெய்வம் துணை. அப்படி குலதெய்வம் தெரியல எங்களுக்கு அப்படின்னாலும் ஓம் குலதெய்வமே துணைங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எழுதிட்டு உங்களுக்கு எந்த அந்த நகை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு 7 பவுனுக்கு இல்லாட்டி ஒரு 5 பவுனுக்கு ஒரு செயின் கொண்டு போய் ரொம்ப வருஷமாக இருக்குது நகை அடகில் இருக்குது அப்படிங்கிறவங்க, அப்போ 5 சவரன் நகை வர வர ஸ்வாகா இந்த மந்திரத்தை அந்த பேப்பரில் நீங்கள் 3 முறை எழுதினாலே போதும். அதாவது உதாரணத்துக்கு தான் இப்போ 5 பவுன் சொல்லியிருக்கோம். இப்போ 7 பவுனாக இருக்கலாம், 11 பவுனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 20 பவுனாக இருக்கலாம். அப்படி 20 பவுன் நகை வர வர ஸ்வாகா, இல்லாட்டி 20 பவுன் செயின் வர வர ஸ்வாகா. அந்த வர வர ஸ்வாகாங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் நம்முடைய அந்த நகையை மீட்டு கொண்டு வரக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு வார்த்தை மந்திரம். ஏன்னா
நமக்கு இது மாதிரி நம்ம எழுதுகிறப்ப நம்ம அந்த நகையை வந்து எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வருவதற்கான ஒரு வருமானங்கள் பெருக்கி அதற்கான ஒரு சக்தி நமக்குள்ளே ஒரு உத்வேகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏதாவது நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாச்சும் ஒரு வகையில் இன்க்ரிமெண்ட் வரும், வருமானங்கள் வரும். அதன் மூலமாக இந்த தங்க நகை அடகு நகைகளை வந்து நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வருவதற்கான அந்த சக்தி அந்த வாய்ப்பை வந்து இந்த ஒரு வார்த்தை நமக்கு வந்து கொடுக்குதுங்க. இதை வந்து நீங்கள் 3 முறை பேப்பரில் எழுதினா போதும். அதை நீங்கள் அப்படியே மடக்கி உங்கள் சுவாமி ரூமில் எங்கே விளக்கு வைக்கிறீங்களோ அதற்கு பக்கத்துலையோ, இல்லை கொஞ்சம் அதாவது விளக்கு பக்கத்தில் நீங்கள் வைக்காமல் கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படி நீங்கள் எங்கேயாச்சும் எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் எப்பயுமே டெய்லி இப்படி விளக்கு வைக்கிறப்ப நீங்கள் அந்த பேப்பர் உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுடைய அந்த நகை கடன் இப்படி தீரணும், நகை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த தங்க நகைகள் கூட, அடகு வைத்த நகைகள் கண்டிப்பாக வீட்டுக்கு மீட்டு கொண்டு வரக்கூடிய சக்தி நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் வருமானங்களும் பெருகும். இது பலருடைய வாழ்க்கையில் கண்ட அனுபவபூர்வமான உண்மை. அந்த ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லி, அதாவது ஆரம்பிக்கிற ஒரு நாள் மட்டும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், மற்றபடி டெய்லி நம்ம விளக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ இந்த ஒரு வார்த்தை, அதாவது ஒரு நம்ம எவ்வளோ பவுன் நகையோ அதை மட்டும் மனசில் நீங்கள் வச்சு வேண்டிட்டு வர வர ஸ்வாஹா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அந்த நகையானது உங்கள் வீடு தேடியே வரக்கூடிய வாய்ப்பை கடவுளும் பிரபஞ்சமும் நமக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாருங்க. அதே மாதிரி இப்போ சுவாமிக்கு என்ன நீங்கள் நிவேதனமாக வைக்கலான்னா, உங்களால் என்ன முடியுதோ எப்பயுமே விளக்கு வைக்கிறப்ப ஒரு டம்ளர் தண்ணி அந்த பஞ்ச பாத்திரத்தில் வச்சா கூட போதும் நமக்கு. இல்லாட்டி 2 கல்கண்டு வைக்கலாம். அப்படி எது வேணாலுமே நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம். இதே மாதிரி அடகு நகை மீட்கக்கூடிய இன்னொரு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகையானது உங்கள் அடகு நகை ஈஸியாக மீட்டு கொண்டு வரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சூக்ஷ்மம் தெரியறதில்ல. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அந்த மதியானம் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இது யார் வேணாலும் எங்கே இப்போ ஆஃபீஸ் போயிருக்கவங்க கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். செவ்வாய்க்கிழமை மதியானம் செவ்வாய் ஹோரைங்கிறது 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்குது. இதில் குளிகை நேரத்தில் எப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சூழல் அது வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுதான் குளிகை நேரம். அதனால தான் ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பணம் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் குளிகை நேரத்தில் பண்ணணும்னா திருப்பி அது வந்து அந்த ஒரு நேரமே நமக்கு மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்துருமா. அப்படி அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ப்ளஸ் குளிகை நேரம், அப்போ அது எவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான நேரம் பாருங்கள். சரியாக 1லேருந்து 1:30. சில நேரத்தில் நம்ம சூரியன் உதயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு அந்த டைமிங் இருக்கும் பார்த்திங்களா. அப்போ நீங்கள் சரியாக ஒரு 1:15 ஒரு 1:20 1:25 அந்த ஒரு 10-15 நிமிஷம் நேரத்துக்குள்ளே இந்த சின்னதான ஒரு விஷயத்தை நீங்கள் 1:30 மணிக்குள்ளே அதிகபட்சமாக நம்ம எடுத்து வச்சாலே போதும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மொய்க்கவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மைத்திரை முகூர்த்தத்துக்கு நிறைய சொல்லியிருக்கோம் இது மாதிரி சின்னதான மொய்க்கவர். அதே மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் நகை அடகு வச்சுருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு கடன் இருக்குது, இல்லை அது மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் கொடுத்து நம்ம சேட்டு கடையில் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. அப்படி அந்த எந்த ஒரு கடை எந்த ஒரு வங்கியோ அந்த பேர் எழுதிட்டு எவ்வளோ கடன் உங்களுக்கு நகைக்கடன் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க அந்த கவர் பேரில். இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில், இந்த குளிகை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மதியானம் 1:15 to ஒரு 1:25க்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை, ஒரு 50 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 100 ரூபா, 500 ரூபா, 2000, உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அந்த தொகையை அந்த நேரத்தில் அந்த கவருக்குள்ளே மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்களேன். நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் எழுதின அந்த கடன், அந்த பேங்க்கோட அந்த நகை எதில் நீங்கள் அடகு வச்சுருக்கீங்களோ அந்த அடகு வைத்த நகையை சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அப்படி ஒரு மிராக்கல் மாதிரி நமக்கு நடக்கும். ஏன்னா இந்த ஒரு நேரம், இந்த ஒரு ஹோரை கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த ஒரு சூக்ஷ்மமான ஒரு நேரம். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இப்போ இதை வீட்டில் இருந்து தான் செய்யணும்னு தேவையில்லை. இப்போ நீங்கள் வெளியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம். அப்போ உங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட இந்த கவரை நீங்கள் மறக்காமல் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தனியாக இப்படி எடுத்து வச்சு பாருங்கள். அந்த நகைக்கடன் எப்போ நமக்கு முழுசாக அப்படி அடையிற மாதிரி இருக்கோ அப்போ இந்த வீட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கவரில் பணம், அது மொத்தமாக கொண்டு போயிட்டு நம்ம எல்லா கடனையுமே நம்ம அடைச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை.
நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயமாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.